கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று தொடர்ந்து போதித்து கொண்டு வருகிறேன். இந்த தொடர் நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் நம்முடைய கர்த்தர் இந்த அளவா வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் இதை அறிந்து கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது, வார்த்தை என்பது மிக ஒரு ஒரு சீடு மாதிரி, அதாவது விதை மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு போதிக்கிறேன், நீங்கள் அதை கேட்குறீங்க. கேட்கும் பொழுது நீங்கள் பலன் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நீங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதனால தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்று அவருடைய வார்த்தையை பார்ப்போம். அவர் வார்த்தை சொல்கிற பாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. பாருங்க, இந்த கர்த்தர் பாருங்க வலுக்கட்டாயமாக உங்களை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறேன். எப்படி பாருங்க, வேறு யாராச்சும் சொல்ல முடியுமா? நான் உன்னை கூட்டு வா, நீங்கள் வா, நான் உனக்கு நிறைய பணம் தரப்போகிறேன், நான் உனக்கு அது தரப்போகிறேன், இது தரப்போகிறேன்னு சொல்ல முடியுமா? இந்த அண்ட சராசரியை படைத்த தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க. எப்படி அழகாக வழிநடத்துகிறார் பாருங்க. இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே உள்வாங்கி கொள்ள வேண்டும். அப்படியா, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தே ஆசீர்வதிப்பாரா? நான் எதுக்கு நான் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையை விட்டு என்னை மேலாக்குவாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிச்சயமாக நடக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் மேலாக வருவீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்திருப்பதே அவர் நிச்சயத்தை சொல்கிறார். அவர் தான் அதை சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் உன்னை விட மாட்டேன். அதாவது ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா, கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க, அதை ஏதாச்சும் செய்யணும், வாங்கணும். சில பேர் தவறான விதத்தில் செய்வாங்க. ஆனால் தேவன் பாருங்கள் வலுக்கட்டாயமாக உங்களுக்குள்ளே விரும்புகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கங்க. உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆமாம், இது இந்த நாளில் நீங்கள் எழுதி வச்சாங்க. நீங்கள் இன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி போகிறீங்களா, இல்லை ஒரு இடத்துக்கு போகிறீங்களா, உங்களுடைய வாழ்க்கை திறன் மாறப்போகிறது. உங்களுடைய செல்வங்கள் பெருக போகிறது. உங்களுடைய குடும்ப பிரச்சனை எல்லாம் நீங்க போகிறது. இன்று முதல் தேவன் உங்களுக்கு இன்று வாக்கு பண்ணுகிறார். மறுபடி பாருங்கள், உன் சன்னதியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும். வானத்து நட்சத்திரங்கள், இங்கே சன்னதின்னு சொல்லியிருக்குது ஆதியாகமத்தில், அந்த ஆபிரகாமோட சொன்ன அந்த வார்த்தைகள். இதை சன்னதி மட்டுமல்ல, நட்சத்திரங்களைப் போல, அதாவது எவ்வளோ எண்ண முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை செல்வத்தை பெருக்க தேவன் விரும்புகிறார். இந்த அளவு நட்சத்திரங்களைப் போல கடல் மண்ணலை போலவும் பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறார். கடல் மண் எண்ண முடியுமா நம்மளால்? இந்த அளவுக்கு அந்த ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். அதே வாக்கு தத்துவம், இந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் எப்படி பண்ணணும்? தேவன் அந்த அளவுக்கு கொடுத்த அந்த தேவன், நட்சத்திரங்களைப் போல என்னை பெருக பண்ண தேவன் என்னுடைய வாழ்க்கையிலும் செல்வத்தையும் அதே போல் பெருக பண்ணுவான் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அங்கே அவன் குழந்தை இல்லாத இருந்த நேரத்தில் அந்த வாக்கு தத்துவம் கொடுத்தது. அதே வாக்கு தத்துவத்தை நீங்கள் இப்படி சொல்லணும் எடுத்து, அந்த நட்சத்திரங்களைப் போல என்னையும் அவர் செல்வத்தை பெருக்க பண்ணுவார். என்னுடைய சுகத்தை அவர், நான் இன்னைக்கு பலவீனமாக இருந்தால் என்னுடைய சுகத்தை மேலும் உற்சாகப்படுத்தி என்னை வயது போல், அதாவது சிறு குழந்தை போல் என்னை ஆக்குவார் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதை அந்த வார்த்தையை தான் அவர் விரும்புகிறார். பாருங்கள், கடல் மண்ணை போலவே உன்னை பெருக பண்ணுவேன். இந்த மாதிரி உங்களை வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பை மாற்றி உங்களுக்குள்ளே இருக்கிற திறனையும் அவர் கொண்டு நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கலாம், ஒரு சிட்டியில் இருக்கலாம், இல்லை வேறு மற்ற இடத்துல இருக்கலாம், மலை பிரதேசம் பக்கத்தில் இருக்கலாம். எல்லாம் இருந்தாலும் நீங்கள் கேட்குறவங்க, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்பட அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். இந்த வார்த்தை கொண்டு, இந்த வார்த்தை நீங்கள் டக்குன்னு ரிசீவ் பண்ணிடணும். உண்மைதான், இந்த வார்த்தை கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நட்சத்திரங்களை போல, அதே போல் என்னுடைய செல்வங்களும் நட்சத்திரங்களை போல பெருக போகிறது. என்னால் எண்ண முடியாத அளவுக்கு நான் வாழப்போகிறேன். அந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசிக்கணும். அதான் பொழுது கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் மழை பெய்யுதுன்னு போட்டுக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்ய ஆரம்பிங்க. விசுவாசத்தை வளர்க்க பண்ணுங்கள். நிச்சயமாக நடக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு விவசாயி விதைக்கிறான்னா நிலத்தில் அதனுடைய பலன் உடனே கிடைக்காது. நீங்கள் அதை விதைச்சிருக்கீங்க, மீண்டும் அதற்கு நீர் பாய்க்கிங்க, களை வெட்டுறீங்க, இந்த காரியங்கள் செய்யும்போது ஒரு விதை தான் போட்டிருப்பீங்க. ஆனால் அது பல கனிகளை கொடுத்து மறுபடியும் அந்த இடத்துலேருந்து விதை எடுத்து மறுபடியும் அதை போட்டு இப்படி பல மடங்களாக பெருக்க அந்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். எப்படி வழி நடத்துகிறார் பாருங்க. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலே வார்த்தைகளை நீங்கள் உள்ளுக்குள்ளே இப்போ போட்டிருக்கீங்க. நான் சொன்ன அந்த வார்த்தை நீங்கள் தினமும் இப்படி
கேட்கும் பொழுது, சின்ன சின்ன வீடியோ நீங்கள் கேட்கும் பொழுது என்ன நடக்குன்னா, நீங்கள் உள்ளே விதைச்சிட்டே இருக்கீங்க. உள்ள அந்த விதைச்சி இதை கேட்டுக்கொண்டே இருக்கேன், நீர் பாய்ச்சி கொண்டே இருக்கேன். கேட்க கேட்க விதைத்து அந்த வார்த்தைகளை வைத்து நீர் பாய்க்கும் பொழுது அது குறுகிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையிலே கனி தரும். இந்த வார்த்தை நிச்சயமாக நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தேவன் பாருங்க உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் நீங்கள் தோல்வியில் இருந்தாலும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அது நிச்சயமாக நடக்கப் போகிறது. உங்களுடைய செல்வங்கள் நீங்கள் இங்கிருந்து யாராட்டும் உங்களை பறித்துட்டாலும், உங்களுக்கு ஏதாட்டும் ஒரு குறைவுகள் இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி உங்களுக்கு தடைப்பட்ட அந்த செல்வங்கள் மறுபடியும் இந்த குறுகிய நாட்களில் அது உங்களை வந்து சேரும். தேவன் அதற்கான ஆயத்தத்தை எல்லாம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்படித்தான் உங்களை வழிநடத்துகிறார். அவர் உங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவன். உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து, உங்களை ஒவ்வொரு நாளும் அவர் அரவணைத்து, ஒவ்வொரு நாளும் அவர் உங்களோடு கூட வருகிறார். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தேவனை அறிந்தவர்கள் அதை பாக்கியவான் என்று அது நம்ம படிக்கிறோம். அது மாதிரி தேவனுடைய வார்த்தையை இவன் ஒருவன் இரவும் பகலும் தியானிக்கிறவன் அப்படின்னா தேவனை நீ அறிந்து கொள்ளுகிறான் என்று தான் அர்த்தம். அப்படி தானே? அவருடைய வார்த்தை ஒருத்தன் சொல்லும் பொழுது தேவனே அறிந்து கொண்டான்னு தான் அர்த்தம். தேவனே உள்ளுக்குள்ளே இருக்கிறார். தேவனை சொன்ன அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அப்போ அந்த வார்த்தை சொல்லும் பொழுது தேவன் உள்ளுக்குள்ளே நம்முடைய உள்ளத்தில் இருந்து அவர் பார்க்குற அந்த அந்த உள்ளத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் செய்கிற எல்லா விதமான காரியங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்களெல்லாம் நீக்கி அவர் வழி நடத்துகிற விதத்தை நீங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். பாருங்கள், நம்ம வழி நடத்துகிற விதம் வேறு. நீங்கள் நினைப்பீங்க என்னுடைய சுய புத்தியில் நான் ஏதாச்சும் செய்வேன் வாங்குவேன், அது சரி இது சரின்னு சொல்லி. ஆனால் அதன் மேல் சாயாதீர்கள். தேவனுடைய வார்த்தையிலே சாயுங்கள். தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்பொழுதுதான் பொருளாதாரத்தில் நீங்கள் பெருகியிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவு இருக்காது. நீங்கள் கொடுக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்கிறவர்களாக வருவீர்கள். இந்த உலகத்திலே சில பிரமாணங்களை இயக்கி வைத்திருக்கிறார் கிறிஸ்து. இந்த பிரமாணங்களை எவன் ஒருவன் அறிகிறானோ அதுதான் அவர் வழி நடத்துகிற விதம். இந்த வார்த்தைகளை கேட்டு 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 கேட்கும் பொழுது அவர் வழி நடத்துகிற விதமே வேறு. பாருங்கள், அதெல்லாம் நான் அந்த தலைப்பு வச்சிருக்கேன். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார்? இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு தான் நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்துகிறார். ஆகிய நீங்கள் சோர்ந்து போங்க. ஒவ்வொரு நாளும் என் கர்த்தர் என்னை வழி நடத்துகிறார். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற செல்வங்கள் குறைகளை நீக்கி என்னை வழி நடத்துகிறார். எனக்கு பலவீனமாக இருக்கிற நேரத்தில் என்னை பலத்தை தந்து என்னை வழி நடத்துகிறார். என்னுடைய குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பிரச்சனை நீக்கி சமாதானத்தை தருகிறவர் என்னை அற்புதமாக வழி நடத்துகிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்துகிறாங்க. இந்த வழி நடத்துகிற தேவனை நீங்கள் பார்க்கும் பொழுது மிக சந்தோஷமாக நீங்கள் படுவீங்க. அதை பார்க்கும் பொழுது ஆகா, கர்த்தர் எனக்குள்ளே இந்த அளவுக்கு என்னை வழி நடத்துகிறாரா? நான் எத்தனையோ விதமான வார்த்தைகளை நான் தவறான வார்த்தைகளை கேட்டு தப்பான பொய்களை கேட்டு என் வாழ்க்கையை நான் துளைந்தேனே. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறாரே. இந்த தேவனை நான் விட்டு விலகலாமா? அவர் என்னை ஆசீர்வதிக்குன்னு சொல்லியிருக்கிறார். நான் இன்று விதைக்கிற அந்த விதை எனக்கு ஆலமரம் போல அவர் பெருக பண்ணுகிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் நட்சத்திரங்களைப் போல எனக்கு செல்வங்களை பெருக்க சொன்னுகிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். இந்த கடல் மண்களைப் போல பெருக பண்ணுகிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சி கம்பீரமாறும். அதே போல உங்களுடைய வாழ்க்கை மாறும். இந்த கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்ற கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இதை அறிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து கேளுங்கள். புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும்போது உங்களுடைய உள்ளம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய குடும்பமும் எப்பொழுதும் சமாதானமும் சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.